லைட் அண்ட் ஷேடுன்னு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். Okay. And we also understand light and shade as value scale or grayscale. Okay, if this is going to be grayscale, basically this is going to be grayscale. I will keep this up. So if I keep it up, still this is a white paper, and you are very clearly, you can make a clear statement that this is up and the rest of it is down. நம்ம பக்காவா அப்படி வச்சாலும் விட டிராயிங் சொல்லிட்டு போட்டு பார்த்தோம்னா it doesn't show that there's a protrusion here. But based on the value scale, we understand anything that is catching light either has to be bent out or bent in. What do you mean by bent in? Suppose I'm going to bend it in here. I'm going to give it a slight angle. Okay. So now, இங்கேயும் ஒரு ஹைலைட் இருக்கு, ஒரு லைன், இங்கேயும் ஒரு ஹைலைட் இருக்கு. Now you understand that this highlight is low and this highlight is big because of this drawing. இந்த இடத்துல வர்ற டிராயிங்கை வச்சுதான், see, all said and done, if the eye sees and sends the message, eye doesn't decipher at all. Eye doesn't have the capacity to decipher. It sends the message to the brain, and the brain deciphers and makes the eye give that message again out. அப்ப ஐய வச்சுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வேல்யூ ஸ்கேல வந்து அசஸ் பண்றது வந்து பிரெயின். சரியா? இப்ப வந்து இன்னொரு ஒரு டிராயிங் ஒன்று செய்வோம். There are some illusion sketches. Exactly. Both are of the same distance, but the mind, the brain senses that as a different. One is smaller and one is bigger, but both are the same. ஆமா. இப்ப இப்படி இத வச்சேன் அப்படின்னா, இப்படி வச்சேன்னா, is the spine out or in? The spine, we know. The center. The center out or in. Okay. When you say it is folded out or folded in, கேக்குறீங்க. Folded in. இப்போ வந்து we know that I have folded in. Can you see that it's folded out? அதாவது the spine is out towards us. Is protruding. இந்த இடத்துல protrude ஆயிட்டு இருக்கா? ப்ரொட்ரூட் ஆயிட்டு இருக்கா? இப்ப டிராயிங்க வச்சுதான் இப்ப இங்க பார்த்தாலுமே ப்ரொட்ரூட் ஆயிட்டு இருக்கா? ஆமா. சொல்ல முடியாதா சார்? ஹைலைட் இருக்கிறதுனால it is protruding inside அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா வந்து it is protruding out கிடையாது. இப்ப இப்படி பார்த்தோம்னா protruding அவுட்டா தான் தெரியுது. இப்படி வச்சு பார்த்தோம்னா protruding outன்னு சொல்லி சொன்னா you will accept. ஆமா. You will accept that is protruding out. Yeah. இந்த இடம் வந்து வெளியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த டிராயிங் அதை ஹெல்ப் பண்ணல. So it's just a matter of orientation. Just a matter of orientation. இப்ப என்னன்னா, இப்ப இத பொறுத்த வரைக்கும் this is a glittering material. It's woven, all right. It's a glittering material and it's not solid. So it's flowing. அப்ப இந்த இடத்துல ஒரு ஹைலைட் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு known belief. பிலீஃப் தான் அது. ஆக்சுவலா சயின்டிபிக் ட்ரூத்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. Why sir? அங்க the light has fallen there, so it is a. சரி, அப்ப இது கீழே போயிருக்கா மேல போயிருக்கா? அது தெரியாது சார். அப்ப இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த வளைவு இருக்கிறதுனால அது கீழே போயிருக்கு அப்படின்ற. இப்ப அந்த இடத்த நல்லா காட்டுறதா இருந்தால் நல்லா தொடச்சிட்டு, இப்போ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்க இல்லையா? for my work how to highlight. ஆமா.
But I don't need it, but it's not going to hurt the picture. Okay. இப்ப இந்த இடத்துல இப்படி இருக்காது. இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கியிருக்கேன் நான் டெலிபரேட்டா. இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கியிருக்கேன் டெலிபரேட்டா. ரெண்டுக்கும் இடையில ஒரு பிரைட் எல்லோ ஒன்று வந்துருச்சு. இப்ப இந்த ஹைலைட்டை நான் வந்து இந்த ஹைலைட்டை இல்லை, நான் ஐ டுக் த ராங் சாக். இந்த ஹைலைட்டை இப்ப நான் வந்து அப்படியே கொண்டு போனேன்னா அப்படியே கொண்டு போறேன். அப்படியே அந்த ஹைலைட்டை அப்படியே கொண்டு போறேன். கொண்டு போயிட்டு லேசா ஃபேட் அவுட் பண்றேன். லேசா ஃபேட் அவுட் பண்ணேன்னா இட் பிகம்ஸ் அ கிளாத் விச் இஸ் நாட் பென்ட். பென்ட்ன்றது வந்து ஷார்ப்பா சொல்லுவோம் நம்ம இல்லையா, அதைத்தான் பென்ட்ன்னு சொல்லுவோம். விச் இஸ் ஃப்ளோயிங், திஸ் இஸ் அப் அண்ட் ஃப்ளோயிங் டவுன் அப்படின்றத அப்படி காட்டிடுறோம். இப்ப இன்னும் எஃபெக்டிவா போயிடுச்சு அது. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோல்டு இருக்கிறதா காட்டுவோம். அப்படி இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபோல்டு இருக்கிறதா காட்டணும்னா இப்ப நான் வந்து அதை செஞ்சுட்டு இங்கேயும் ஒரு சின்னதா அப்படி காட்டிட்டேன்னா அந்த இடத்துல ஒரு ஃபோல்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அதை நான் பிளெண்ட் பண்ணி விடுறதா இருந்தா பிளெண்ட் பண்ணி விடலாம், இல்லாட்டி அப்படியே வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்ப பிளெண்ட் பண்ணி விட்டேன்னா இன்னும் ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஏன்னா பிகாஸ் we don't need it that strong there. இப்ப இங்க வந்து நான் இந்த இடத்துக்கு எப்பயுமே வந்து ஆயில் பேஸ்ட்ல வந்து ஒரு நாள் விட்டுட்டு திரும்ப அதுல ஒர்க் பண்ணோம்னா ஒன் மோர் லேயர் இஸ் பாசிபிள். ஓகே. அதனால இப்ப நான் விட்டதுனால எனக்கு வந்து இன்னொரு லேயர் வந்து வாங்குது. அது இட்ஸ் டேக்கிங் ஒன் மோர் லேயர். ஓகே. சரியா? இப்ப நான் இங்கே ஒரு ஹைலைட் கொடுக்கலாம், இங்கே ஒரு சின்ன ஒரு ஹைலைட் கொடுக்கலாம். இப்ப இன்னும் அந்த சாரியோடைய அந்த டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரியா? யூ ஹாவ் யுவர் போட்டோகிராஃப், ரெஃபரன்ஸ் போட்டோகிராஃப் நியர் யூ, ரைட்? எஸ் சார். ஓகே ஓகே சரி. இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து பிளாக் பேப்பரோடைய பிளாக்கை யூஸ் பண்ணி ஒரு கிரீன் டோன் ஒன்று கொடுத்துட்டேன் அந்த இடத்துக்கு. ஒரு கிரீனிஷ் ஃபீல் அந்த இடத்துல வந்துருச்சு. இப்ப என்ன செய்ய போறேன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியுமா சார்? கை எடுத்தே தான் ஃபோக்கஸ். இல்ல எனக்கு தெரியலையே. ஓகே. இல்ல ஃபோக்கஸ் ஆயிருக்கு. என்னதுல ஃபோக்கஸ் ஆயிருக்கு? ஓகே 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 சார். சரியா இருக்கு சார். சரியா? ஓகே. லென்ஸ் தொடக்கணும் இல்ல, கிளியரா இருக்கு எனக்கு. சரியா? இப்ப சரியா இருக்கு. அந்த கிரீன் துணியை பார்த்தோம்னா இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் இருக்கு, பட் ஸ்டில் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். சரியா? பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு பி யூசிங் இட். என்ன செய்யறோம்னா இப்ப இந்த இடத்துல மடங்கி இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று கொடுக்குறேன். அந்த ஃபோல்டு கதை இருக்கு இல்லையா, அதே கதை இங்க வந்து திஸ் a very small area. So just a few things here and there will give this a dimension. You are not using yellow, but you are using green directly. Green, ஆமா, ஒரு லைட் medium light green. I have a two darker greens and I have one light green. I'm not using the light green. இப்ப என்னன்னா இப்ப இந்த இடம் வந்து ஜாஸ்தி ஒண்ணும் தெரிய போறது கிடையாது. நம்ம இந்த சிஸ்டம் ஒண்ணு we sort of understood, when it is folded, either the apex or the so-called trough, the lowest part, either the highest part or the lowest part will catch a highlight. அப்ப அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஒரு ஹைலைட் அப்படியே கொடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து we are not going to give any importance to this. Then why is this here? If it is not going to be important, why is this here? That gives us a green color, which is not there anywhere else.
Which one? இந்த Which one, part. sir? இந்த part. Okay. On the space, the green is not there anywhere else. அதனால அந்த கிரீனை வந்து நம்ம இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுனால அந்த கிரீனை வந்து அந்த இடத்துல விடுறோம். பட் we are not going to give it any importance. அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஹைலைட் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறோம். See, do you see that it looks like a chiffon like very fine mulberry silk. இது வந்து heavy twist mulberry, காஞ்சிபுரம். It's a sort of a thick fabric. This is a very thin fabric. அத பிளவுஸுக்கெல்லாம் ஒரு thin fabric ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு thin fabric. That is also thick fabric. இல்ல அது பார்க்கிறதுக்கு அப்படி fabric sir. In reality it is also a thick fabric. அப்ப then it's crushed much. Okay. கலர்னால அப்படி சொல்றீங்க. இல்ல அந்த அந்த ஃபோல்டே அப்படிதான் இருக்கு. அந்த ஷிம். அதாவது என்னன்னா இப்ப இதுல வந்து இதுவும் அதே மாதிரி பழசுதான் இருந்தாலும் the way it folds is not sharp. இது வந்து ஹாப்பசாடா ஃபோல்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த இது வந்து ஹாப்பசாடா ஃபோல்ட் ஆகுது. அந்த ஹாப்பசாடா ஃபோல்ட் ஆகிறதுக்கு ரீசன் இட்ஸ் a thin fabric என்ற ஃபீல் தான். Whatever the reason is, whatever the reason is, the image that it is giving is that this is a thin fabric. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஷிஃபான் சில்க் மாதிரி இருக்கு. அப்படி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுது. நான் அதைத்தான் வந்து ஹைலைட் பண்ண போறேன். இப்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆல் செட் அண்ட் டன், நம்ம வந்து we want to create an artwork. We are not doing. புரியுது. அந்த ஃபோல்டிங் எப்படி கொண்டு வரணும், அந்த fabric, the shine and the what do you call, the shine of the fabric, the light and dark, we have to bring it on the paper. Value scale வச்சு ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் வேணும் நமக்கு. More than anything else, we want a good painting. அப்ப இந்த கிளாத்தை வச்சு செஞ்சிருக்கோன்றப்ப குட் பெயிண்டிங்னு வர்றப்ப anybody who sees this should immediately say, wow, அப்படியே சில்க், காஞ்சிபுரம் சில்க் மாதிரியே இருக்கு, இது என்ன பனாரஸா, இது என்ன துணி அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா we have succeeded. அப்ப அதுக்குதான் நம்மளோட எய்ம் போயிட்டு இருக்கணுமே தவிர, இது என்ன எத்தனை டீனியர் 29 22 கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்கு போனோம் அப்படின்னா we will lose. What is that, sir? இது அந்த நூலோட சில்க் நூலோட திக்னஸ், சில்க் நூலோட திக்னஸ் டீனியர்ஸ்ல சொல்லுவாங்க. ஒரு ஃபிலமெண்ட் வந்து ஒரு ஃபிலமெண்ட் வச்சு சொல்லுவாங்க. யூசுவலா வந்து 22 டீனியர்ஸ். கவுண்ட் வந்து காட்டனுக்கு கவுண்ட், சில்க்கு வந்து டீனியர் சொல்லுவாங்க. அதுலதான் இப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 19ன்றது ரொம்ப ஃபைனா இருக்கும். 19 எக்ஸாக்டா கொடுக்கறதுன்றது வந்து எல்லா நேரத்திலயும் முடியாது. அதாவது ஒரு 19ல இருந்து ஒரு 21 வரைக்கும் இருக்கிறது வந்து 21 அப்படின்றோம். அத ஹிந்தியில சொல்லுவாங்க இவங்க, இது எவ்வளவு என்ன மெஷர்மெண்ட்ல வச்சிருக்கீங்க, ஐசே ரக்தானா 20 ரக் 21 வச்சுக்குங்க, 19 20 का फर्क है அப்படின்னுவாங்க. 19க்கும் 20க்கும் இருக்கிற வித்தியாசம் தான் சார், போங்க சார் அப்படின்னுவாங்க. இல்ல அந்த டீனியரை வச்சு சொல்றதுக்கு சொல்றேன். இல்ல அப்ப வந்து என்ன செய்யறோம்னா, நம்ம இது வந்து சில்க் மாதிரி தெரியணும், பாக்குறதுக்கு இது சில்க் மாதிரி தெரியணும். இப்ப அது சில்க் மாதிரி தெரியுதா? எனக்கு என்னமோ பாக்குறதுக்கு சில்க் மாதிரி தெரியுது. எனக்கு பாக்குறதுக்கு எனக்கு ஃபீலிங், என்னுடைய ஃபீலிங் வந்து அதை பாக்குறதுக்கு சில்க் மாதிரி தெரியுது. யோர்ஸ் ஆல்சோ. இப்ப என்னது சொல்றேன், சில்க் மாதிரி தெரியுதான்னு கேக்குறேன்.
தெரியுதா இல்லையா? எனக்கு தெரியுது. எனக்கு இப்ப நம்ம கலர் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இன்னும் விஷுவலைஸ் பண்ண முடியல. அந்த லெஃப்ட்ல இருக்கிறது ஆமா. சாரின்னு தெரியுது. ஆ, ரைட் சைடுல இருக்கிறது தெரியல. பட் சம் ஆமா ஃபேப்ரிக்னு தெரியுது. there is some ஆமா. இப்ப dimension we have ஆமா given there தெரியுது. பட் இப்ப சில்க்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல. ஆ, இப்ப இல்ல சில்க்ன்றதே வேண்டாம். ஏன்னா இப்ப நம்ம அடுத்து இங்க வந்து இன்னும் வந்து 2 சில்க், 2 ரெட்டு. அந்த ரெட்லயே கொஞ்சம் வித்தியாசம் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா ஜரியில வந்து அந்த இது வேற சாரி, அது வேற சாரின்னு தெரியுது. இங்கேயும் சில்க காட்டிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா சில்க் தான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். இப்ப என்னன்னா இந்த இடத்துல சாரி வந்து இட்ஸ் கம் அவுட். சரியா? லைட் வந்து டைரக்டா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் போல ஷேடோ வெளியில வரும் இல்லையா? அப்படின்றப்ப அந்த எட்ஜில வந்து ஒரு பிளாக் ஒன்னு கொடுத்து அந்த இடத்துல ஆமா பிளாக் யூஸ் பண்றேன். பேப்பரே பிளாக் யூஸ் பண்றோமே நம்ம. இல்ல இந்த இடத்துல பிளாக் யூஸ் பண்றீங்க. ஆமா ஆமா. இதுல ஆக்சுவலா பாஸ்டல்ல வந்து பிளாக் யூஸ் பண்ணி தான் ஆகணும். டு மேக் a color dark we very often இல்ல பிளாக் இல்ல சார் என்னோட இதுல. அப்படியே பிரவுன், டார்க் பிரவுன் இருக்கா? டார்க் கிரே இருக்கு. டார்க் பிரவுன். I have this dark brown. What is the darkest color? No, this won't. Gray இருக்கு சார். இல்ல this won't work இல்லையா? What is the darkest color that you have? Any color? Darkest color. Blue. This dark green is there. Dark green is there. Blue. Russian blue. Dark green, dark blue இல்ல சார். இல்ல சார். இல்லையா? இந்த ப்ளூ இருக்கு. இந்த ப்ளூ இருக்கு. ஓகே. அந்த ப்ளூ வச்சிட்டு யா ட்ரை தட். இப்ப என்னன்னா இப்ப எங்கெல்லாம் வெளிச்சம் தெரியுதோ இப்ப இந்த இடத்துல ஹெவியா இருக்குன்னா அது தூக்கிட்டு இருக்குன்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் போல ஷேடோ கொடுக்குறோம். ஓகே. அப்படியே ஷேடோ கொஞ்சம் அப்படியே ஷேடோ கொடுத்தோம்னா இந்த சாரிக்கும் அந்த சாரிக்கும் டைமென்ஷன்ல வித்தியாசம் வந்துருது. இப்ப என்ன சொல்றோம் நம்ம, இந்த கிரீன் வந்து இந்த சாரிக்கு மேல இருக்கு. கிரீன் வந்து சாரி இந்த சாரி கிரீனுக்கு மேல இருக்கு. சரியா? இப்ப அத இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம்னு வச்சுக்கிறோம். அப்ப என்ன செய்யலாம்னா இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒண்ணு கொடுக்கலாம். இந்த இடத்துல லேசா ஒரு ஹைலைட் ஒண்ணு கொடுக்கலாம். ஒரு ஹைலைட் லேசா அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடம் வந்து ஃபோல்ட் ஆகிருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த சாரி லேசா ஃபோல்ட் ஆகிருக்கிற ஃபீலிங் வந்துருச்சு. அதாவது இந்த இடத்துக்கு திக்னஸ் ஒண்ணு வருதா? Okay, sir. Maybe nobody will notice it when this is presented as an artwork and somebody looks at it. Nobody might notice that such a thing has been done. அந்த ரியலிசம் வந்து ஐயோ அழகா இருக்குன்னுவாங்க. ஏன் அழகா இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. இப்ப நம்ம வந்து இந்த ரெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கிரீனுக்கு இன்னும் மேல எதுவும் செய்யணும்னா செய்யலாம். சரியா? இப்ப அந்த ரெட்டுக்கு நான் என்ன செய்யலான்னு பாக்குறேன். என்ன ஃபாபர் காஸ்டலோட அந்த ஹார்டு பேஸ்டல் இருக்கு இல்லையா? ஹார்டு பேஸ்டல் யூஸ் பண்ணலான்னு பாக்குறேன். I just want to see what happens. ஏன்னா இந்த இடத்துல நான் வயலட் பிரவுன் கொடுத்துட்டு மேல செஞ்சது I'm not doing the highlight now. Okay, I'm not doing the highlight right now, sir. The one you showed for the zari portion. I'm just doing the newer areas. Okay. அது அப்புறம் செய்றேன் சார். ஓகேமா. சரியா? இப்ப என்னன்னா இப்ப இங்க இருந்து என்னோட டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு.
அன்னப்பறவை வந்து இன்னும் பெருசா போட்டிருக்கேன். அதாவது கீழே ஃபுல்லா வாட்டர் வருது. மேபி மை டைமென்ஷன்ஸ் ஆர் டிஃபரெண்டா தெரியல. சோ அது ஃபுல்லா கால் வரைக்கும் வருது. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. பார்த்தேனே. பார்த்தேன். கரெக்ட்டா தான் இருக்கு. அதாவது காலும் வருது. கால் வரைக்கும் வருது. அப்ப நம்மளோட ஒரிஜினல் பிக்சர பார்த்தா அந்த கால் தெரியுது. ஒரிஜினல் பிக்சர பார்த்தா ஓகே, ஓகே. அந்த கால் தெரியுது. அத யூஸ் பண்ணிக்கலாம்ன்றேன். எனக்கு இங்க இடம் இருந்ததுனால நான் ஒரிஜினல் ஆமா, ஓகே. அண்ட் இன்னொன்னு வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் இஸ் the லெஃப்ட்ல வர அந்த ஜரி போர்ஷன்ல மேல முத்தா இருக்குல்ல, the design which has been given ஸ்கொயரா ஒரு முத்து மாதிரி அது வந்து உங்களுக்கு வந்து டோட்டலா அந்த ஏரியால நீங்க வந்து 5 வச்சிருக்கீங்க மேக்ஸிமம். நான் இங்க வந்து 10க்கு மேல வச்சிருக்கேன். சோ am I changing the dimension எனக்கு தெரியல. நான் ஸ்கேல் வச்சு பார்த்தா தெரியும். I have a centimeter. Is your paper A4? Is it A4 or some other size? Okay, let me measure then. The same as eagles, which we did eagle. அப்போ இதே டவுட் இருந்தது. I think there could be a measurement change. நான் ஒரே ஒரு நிமிஷம் செக் பண்றேன். மெஷர்மென்ட் டேப் பத்திரமா ஒரு இடத்துல வைக்கணும்னு வச்சேன், அது காணும். ஸ்கேல் இல்லையா? ஸ்கேல் இல்ல சார். அது எங்க வச்சிருப்பாங்க தெரியல. ஏன்னா எங்க வீடா இருந்தா தெரிஞ்சுக்கும். அங்கேயுமே தேடிட்டு தான் இருக்கேன். I got a A4 size paper, sir. I'm just keeping it on this. Yeah, it is slightly bigger in the front and the sides. Other length and breadth. Length should be more than, say, 0.5 centimeter, and the breadth is about 1 centimeter more. அப்படி அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கா? 1 சென்டிமீட்டர் தானே? நான் இந்த மெஷர்மென்ட்டே சொல்றேன். இந்த அட்டை பார்த்தாலே தெரியுமே. It is 23 by 30 centimeter, 30.5 centimeters, 9 by 12 inches. 9 by 12 inches. Actually 8.5 by 11.25 தான் இருக்கணும். இது ஆனா அப்படியே ஒண்ணு மேஜர், ஆமா, மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது. Maybe I have drawn this bigger, sir, and you have drawn it smaller. You have drawn the detail smaller, so you're showing more. ஆனா ஆக்சுவலா ஒரிஜினல் போட்டோகிராஃப்ல நான் வந்து இந்த போட்டோகிராஃபை ட்ரிம் பண்ணிருக்கேன். The photograph that you sent, I have trimmed it. ஒரிஜினல் போட்டோகிராஃப்ல வந்து ஆக்சுவலா நல்லா கிளியரா தெரியுது. இவ்வளவுதான் இருக்கு. ஆமா, இதெல்லாம் தெரியுது. இப்ப நான் அனுப்புனதை வச்சுக்கிட்டு யூ ஆர் நாட் ஃபாலோவிங்கா? நான் ஒரு ட்ரிம் பண்ணி அனுப்பியிருந்தேன். நீங்க அனுப்புறதுதான் சார், அதுதான் வச்சிருக்கேன் கையில. ஆமா, அதுதான் வச்சிருக்கேன் சார். சரி,
நீங்க ஸ்கிராப் பண்ணி ஆமா அனுப்பிச்சிருக்கீங்கல்ல, அங்க ஜூம் பண்ணி. ஆமா அதுதான் ஆமா வச்சிருக்கேன். ஓகே இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்ப என்னன்னா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா எனக்கு நீங்க வரைஞ்சது அப்படியே ஃபாலோ பண்ணும்போது கீழே இடம் இருந்ததுனால, பிகாஸ் மைன் வாஸ் ஸ்லைட்லி பிகர் இல்லையா, ஷீட் வாஸ் பிகர். ஆ, சோ கீழே ஆ. இடம் இருந்ததுனால ஐ saw the reference picture and I drew the legs. ஓகே. யூசுவலா என்ன செய்வோம்னா, இப்ப அதாவது கம்பேரிட்டிவ் ஆர்ட் ஒர்க்கா இருக்கு அப்படின்னா, இப்போ 16/20ன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி கிளாஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரையும் 16/20 கொண்டாங்கன்றேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரோக் இங்க இருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு இப்படி ஒரு கோடு போடுங்க அப்படின்வேன். இவங்க வந்து 18/24 வச்சுக்கிட்டு ஒரு 3 இன்ச்சஸ் கோடு போட்டாங்கன்னா இவ்வளவு பெருசு வரும். நான் இவ்வளவு பெருசு போட்டிருப்பேன். அதனால அந்த சைஸ் கொண்டாட சொல்லிடுவேன். நான் அதுக்காகத்தான் A4ன்றதுனால புரியுது சார். A4ன்றதுனால நான் A3 பேப்பரை வந்து A4 ஆக்குனேன். ஓகே A3 பேப்பர் ஆக்சுவலா 29.7/21 வச்சிருக்கேன் நான் இது. ஓகே. அப்ப அது கூட ஓகே. நான் ஆக்சுவலா நான் உங்களுக்கு சொல்லிருக்கணும். இந்த மெஷர்மென்ட்டே சொல்லிருந்தா நீங்க அதுவே அது வச்சிருப்பேன் நான். ஒண்ணு அது வச்சிருப்பேன். அப்படி இல்லாட்டி இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தேன். ஒரு கோடு போட்டிருக்கலாம். the artwork ends here அப்படின்னு. anyway doesn't matter. இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து this is not a final artwork. if it becomes a final artwork, well and good, very happy. If it doesn't become a final artwork, doesn't matter at all, because this we are doing as a training piece இது. சரியா? அப்ப இப்ப நான் ரெட் இந்த ஹார்ட் பேஸ்ட்ல வச்சு நான் வந்து என்ன செய்ய போறேன், ஒரு பேஸ் கலர் ஒண்ணு வைக்க போறேன். வச்சிட்டு அது ஃபுல்லாவே ரெட் கொடுத்துட போறேன். ஆக்சுவலா ரெட் வந்து அந்த ஃபாபர் காஸ்டலோட ஆயில் பேஸ்டல் வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் இட்ஸ் நாட் an opaque medium. It's not what pastels are. Pastels are opaque medium. சரியா? இது opaque medium கிடையாது. இது வந்து ஒரு what do you call as wax crayon மாதிரி ஒரு மெட்டீரியல். அதனால நான் சும்மா இது கொடுக்குறேன்னா என்னத்துக்காக கொடுக்குறேன்னா, கீழே வந்து அந்த பிளாக்க வந்து கொஞ்சம் இது கவர் பண்ணிருது. பிளாக் இது கவர் பண்ணிருச்சுன்னா நான் வந்து கேமலோடைய அந்த சாஃப்ட் பேஸ்டலை யூஸ் பண்ணேன்னா, சாஃப்ட் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணேன்னா மேல வந்து நான் ஒர்க் பண்றது ஈஸியரா இருக்கும். ஓகே. சரியா? ஒரு தின் லேயர் கொடுத்துடுறோம். ஒரு தின் லேயர் ரெட் கொடுத்துடுறோம். சரியா? இப்ப நம்ம இதுல உட்கார்ந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ளூவையும் டிஃபைன் பண்ணிடுவோம். ப்ளூ வந்து நம்ம ரெட்டை வச்சு ப்ளூவை டிஃபைன் பண்ணிடுவோம். இந்த ரெட் சாரி இப்படி வருது. இதான் ப்ளூ. இப்ப ரெட் சாரி எப்படி வந்திருக்குன்னா இங்க இருந்து இங்க போய் சேர்ந்திருக்கு. அந்த அந்த ஒரு ஃபோல்ட் அந்த இடத்துல இருக்கு. இப்ப நான் வந்து இத ஃபுல் ஃபோல்ட் காமிக்கணுமா சார்? ஆமா, இந்த ஜரி ஒன்று இருக்குல்ல,
ஓகே ஓகே அதுக்காக. அதுக்காக அது டிஃபைன் ஆகுது இல்லையா? சரி வந்து டிஃபைன் ஆகுது. நான் இந்த இடத்தையும் வந்து ஒரு ரெட் குடுத்துடுறேன். ஓவராலா ஒரு ரெட் குடுத்துடுறேன். இந்த ரெட்டுக்கும் அந்த ரெட்டுக்கும் பிகாஸ் ஆஃப் த வேர் அண்ட் டேர் த கலர் லுக்ஸ் டிஃப்ரெண்ட். ப்ராபப்ளி போத் ஆஃப் தெம் ஆர் த சேம் கலர். கொஞ்சம் அந்த ஜரியோடைய ஷீனும் இல்ல, ஜரியோடைய ஷீனும் குறைஞ்சிருக்கு. இல்ல அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாதான் டைமென்ஷன் எப்படி அது தெரியுதுன்றது விளங்கும். டிஜிட்டல் கேமரால ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்றத இட் டசன்ட் கேப்சர். ஓகே. It understands the wavelengths. வேவ் லெங்க்த்தை பேஸ் பண்ணி தான் அது எடுத்துக்கிறது. சில நேரங்கள்ல வந்து கான்ட்ராஸ்ட் வந்து அதான் இன்க்ரீஸ் பண்ணுது. ஆமா ஆமா, அது ஆட்டோ கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஆமா. அப்ப அப்ப அதுல வந்து நமக்கு வந்து நமக்கு என்ன வேணுமோ அது வராம போயிடும். சரி, இப்ப இதையும் நான் வந்து ரெட் ஆக்கிடணும். அதே ஷேட் ரெட்டாவே இருக்கட்டுமா சார்? அதே, ஆமா அதே இருக்கட்டும். மேல நம்ம வைக்கிறப்ப என்ன செய்யணும்ன்றத அப்புறம் பாத்துக்கிறோம் நம்ம. இப்ப நம்ம ரேண்டமா இப்படி கோடு போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப பிளாக் பேப்பர்ல வந்து ரெட்டை வச்சு இப்படி கோடு போட்டிருக்கோம். இந்த கோடு இங்கெல்லாம் அந்த கோடெல்லாம் தெரியுது, பிளாக்கும் தெரியுது. ஆனா என்னன்னா நமக்கு அதுதான் தெரியும், கடைசி வரைக்கும் அதுதான் தெரியும். எப்ப பார்த்தாலும் திடீர்னு ஆக்சிடென்டலா நம்மளுடைய பெயிண்டிங்கை நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கிறோம். இப்ப சப்போஸ் ஒரு என் சன் வீட்டுக்கு போறேன். என் சன் வீட்டுக்கு போறப்ப அந்த பீகாக் ஃபெதர் அங்க இருக்கு. அது பார்க்கும்போது ஓ வாவ் பிரமாதமா இருக்கு அப்படின்னு தோணும். ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து அந்த இடத்துல அந்த ப்ளூ வச்சிருக்க கூடாது, அந்த பிரவுன் தான் இருந்திருக்கணும்ன்றது. அது ரொம்ப நாள் அதை மாத்தலாமா அப்படின்றதுக்குள்ள ஃப்ரேம் எல்லாம் பண்ணியாச்சு. I was doing that for the exhibition இல்லையா? ஓகே ஓகே. இன்னும் எனக்கு வந்து அது வந்து ஒரு ஐசோர் தான். வேற யாருக்குமே தெரியாது அது. வேற யாருக்குமே தெரியாது, எனக்கு மாத்திரம் தெரியும். அது because it is always pricking you, you tend to speak it out loud. இது வைக்கணும்னு நினைச்சேன், இது வைக்கல அப்படின்றது. அது எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லும்போது அது நல்லா இருக்கு நமக்கு கேட்கறதுக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கட்டாயமா நல்லா இருக்கு. அது ஐயோ என்ன பியூட்டிஃபுல் பெயிண்டிங் அப்படின்னு அதெல்லாம் ஒத்துக்கிறோம். எஸ், இட்ஸ் a beautiful painting. ஆனால் because it is paper, because it is black paper, and because it is dry pastel, I just see dry pastel and black paper even now. இப்போ when I'm seeing your work, I'm seeing it holistically, so I could see a sari, a fabric behind, அந்த மாதிரி தெரியுது. பட் என்னோட பார்த்தாக்கா it is very clearly seen that it is not showing that dimension. எனக்கு வந்து இங்க வந்து இன்னும் பைண்டிங் வந்து சரியில்லைன்றது வந்து எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்குள்ள போனேன் அப்படின்னா என்னால ஃபர்தர் பெயிண்டிங் போக முடியாது. ஓகே, எங்க சார் சொல்றீங்க பைண்டிங் சரியில்லைன்னு? இந்த இடத்துல அந்த நூல் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரா வார்ப். எக்ஸ்ட்ரா வார்ப் போயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா வார்ப் தெரியல.
ஓகே. எக்ஸ்ட்ரா வார்ப்பு தெரியல. அது வந்து தெரியுது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரியுது எனக்கு. ஓகே. ஐ கான்ட் எஸ்கேப் இட். ம். அங்க அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ம். ம். பிளைண்டா அடுத்த ஸ்டெப்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. சரி, இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு ஆரஞ்சு எடுக்க போறேன். ஒரு ரெட் எடுக்க போறேன். ரெண்டுமே எனக்கு சாஃப்ட், நல்லா இப்ப 2 பேரும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு கிளாஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப 2 பேரும் ஒரே மெட்டீரியல் வச்சிருக்கிறது ரொம்ப இட்ஸ் a வெரி பிக் அட்வான்டேஜ். ஓகே. என்னன்னா now I'm going to be giving some color on this. ஓகே. என்ன கலர் கொடுக்க போறேன் அப்படின்னா, யூ இந்த ஆர் இடத்துல டேக்கிங் இருந்து ரெட்ன்னு சொன்னீங்க, ஆரஞ்சு எடுத்திருக்கீங்களா சார்? இது ஆரஞ்சு, ஓகே. இது ரெட். ஓகே. ஆரஞ்சு என்கிட்ட என்ன இருக்கு? ஓகே, ஃபைன். ஓகே. இது வந்து இப்போ என்னுடைய மெஜெண்டா. ஓகே. இது வந்து என்னுடைய மரூன். எல்லாமே லைட்டரா தெரியுது. ஏன்னா பேக்ரவுண்ட் பிளாக்கா இருக்கிறதுனால ம். ம். ஓகே. லைட்டா தெரியுது. இப்ப நீங்க குடுத்திருக்கிறது ஆரஞ்சா? ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கிறது? இதா? ஆ. இல்ல, ரெட். இந்த ரெட். ஓகே. இப்போ ஆரஞ்சு குடுக்க போறீங்க. இந்த ஆரஞ்சு குடுக்குறீங்க. ஆரஞ்சும் கொடுக்க போறேன், ரெட்டும் கொடுக்க போறேன். ரைட். ஓகே. ஆரஞ்சும் கொடுக்க போறேன், ரெட்டும் கொடுக்க போறேன். நான் முதல்ல கொடுத்தது இந்த ரெட். ஓகே. இப்போ ஆனா இந்த இந்த ரெட் ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கீங்களா? இல்ல, என்னுடைய கலர் வந்து ஹார்ட். அதனால பிளாக்கோட தான் மிக்ஸ் ஆயிருக்கு. மரூன் தான் இருக்குங்க. பேப்பர் மேல மரூன் தான் இருக்கு. இது வந்து ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு. ஆமா. இது வந்து இப்ப குடுத்திருக்கிற ரெட். ரெட். இல்ல, அப்படியே பார்க்க வேண்டாம். வேல்யூ வச்சுக்கிறோம் நம்ம. சரி சார். இப்ப ஓகே. என்னன்னா, இப்ப இதோட ஒரு லைட்டர் கலருக்கு நான் போறேன். ம். இதோட லைட்டர் கலருக்கு போறேன்றப்ப எனக்கு வந்து என்ன வேண்டி இருக்குன்னா, இன்னும் நான் வந்து இத பக்கத்துல இழுத்து வச்சுட்டு கேமராவை மாத்தி ஆகணும். சரியா? என்னன்னா எனக்கு கம்ப்ளீட்டா லைட் வந்து ஹைட் ஆகுது. சரி, இங்க இருந்து அப்படியே வந்து அப்படி கோடு போட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப வேகா இருக்கு அந்த இடம். சரியா? அப்படி போட்டுட்டு நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துக்கு கலர் கொஞ்சம் ஜாஸ்தி ஏத்துறேன். நான் அதுல கலர் ஏறல. இப்ப கலர் கொஞ்சம் ஏத்துறேன். ஏத்திட்டு லேசா ஆரஞ்சை எடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு ஒண்ணு கொடுக்குறேன். ஃபோல்டு தட் இஸ் கம்மிங் அவுட். ஃபோல்டு தட் இஸ் கம்மிங் அவுட். இப்ப கீழே இருக்கக்கூடிய பிளாக், அது மேல இருக்கக்கூடிய ரெட், கீழே இருக்கக்கூடிய பிளாக், அது மேல இருக்கக்கூடிய ரெட், இப்ப நான் வைக்கக்கூடிய ஆரஞ்சு எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல கொஞ்சம் திக்கா உட்காருது. திஸ் இஸ் ஒன் ரீசன் ஐ டோன்ட் லைக் ஆயில் பேஸ்டல். அதாவது ஒரு லம்பா உட்காரும். அது ட்ரை பேஸ்டல் மாதிரி ஸ்மூதா, பென்சிலை வச்சு கோடு போட்டோம்னா ஒரு லைட்டா வரும்ல, அது மாதிரி வராது இது. அதான் பெரிய ப்ராப்ளம். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு ஒண்ணு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு ஒண்ணு கொடுக்குறேன். சரியா? ஓகே. அந்த இடத்துல ஒரு ஃபோல்டு ஒண்ணு கொடுத்துட்டு இதுக்கு மேல சரி வரும், அது வேற விஷயம். என்ன செய்யறேன், அடுத்தது இந்த இடத்துல இங்க இருந்து அப்படி ஒரு ஃபோல்டு ஒண்ணு வந்திருக்கு. இது மேடு. This has gone down. This is going up.
இந்த இது வெளியில வந்திருக்கு இப்படி. இப்ப என்ன செய்யறேன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்லி கன்ஃபியூசிங், அந்த போட்டோகிராஃபே கன்ஃபியூசிங்கா இருக்கு. என்ன வாட் ஐ கேன் கெஸ் இஸ், இந்த இடத்துல இந்த துணி மேல போயிருச்சு, நம்ம அப்படி காட்ட வேண்டாம். இந்த துணியை அப்படி காட்டிட்டு இந்த இடத்துல மேடை வர்ற மாதிரி காட்டிடுவோம். இல்ல அங்க ப்ளீட்ஸ் வருது இல்ல சார், அந்த ஒவ்வொரு ஃபோல்டும் வருது, அது தெரியுது. மேல அதாவது அந்த அந்த லேயர் வந்து ஃபோல்ட்ஸ், அதுக்கு கீழே லைன் லைனா தெரியுது அந்த ஃபோல்டு, மடிப்பு வருது இல்ல சார். அதாவது நீங்க இப்ப காமிச்சீங்கல when we are pointing, no the zari and under the zari there are layers of the fabric, the layers of the saree, 2-3 லேயர் தெரியுதுல சார். ஆமா ஆமா, அதாவது இந்த இடத்துல வந்து நல்ல மேல போயிருச்சு, சாரி மேல போனதுனால இந்த இடத்துல ஒரு லேயர் வந்திருக்கு, அதுல வந்து அந்த வெங்கி தெரியுது, அந்த ஆங்குலர் லைன் இருக்குல்ல, அதை வெங்கின்னு சொல்லுவோம், அந்த வெங்கி வெங்கி தெரியுது, வெங்கிக்கு கீழே இன்னொரு லேயர் தெரியுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம இப்ப போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓஹோ, ஓகே, அதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். சரி, அது போட்டா நமக்கு கொஞ்சம் காசு ஜாஸ்தி தரப்போறாங்களா? இல்ல, அதாவது why should we do it என்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது. Why do we need to do it? Okay. Actually there is no need. Okay. அப்படின்றப்ப செய்ய வேண்டான்றேன், விட்டுருவோம். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த இடத்த டார்க் ஆக்க போறேன், அந்த இடத்த டார்க் ஆக்குறேன். அந்த இடத்த டார்க் ஆக்குறதுனால என்ன ஆகும்னா இது கீழே வர ஆரம்பிக்கும். இப்ப இந்த இடத்த டார்க் ஆக்குறேன், அந்த இடத்த டார்க் ஆக்கிட்டு இதுக்குள்ள உள்ள போறேன், அதுக்குள்ள உள்ள போய் இந்த இடத்துல ஒரு டைமென்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்றப்பயே என்ன செய்யறேன், இதுக்கு கீழே வந்து இது வரைக்கும் இதுக்கு கீழே ஒரு லைட்டர் டோன் ஒண்ணு கொடுக்குறேன், லேசா ஒரு லைட்டர் டோன் ஒண்ணு கொடுக்குறேன். அந்த லைட்டர் டோன் கொடுத்தாதான் அந்த சாரி வந்து வெளியில வரும். that will get relieved, that has to get relieved இல்லையா? அப்ப இந்த 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 லைட்டர் டோனை வச்சுதான் அந்த ரிலீஃப் வந்து வரப்போகுது. பட் அது பக்கத்துல ஒரு டார்க் ஷேட் ஒன்னு வருதே சார். எது பக்கத்துல? இது பக்கத்துலயா? போடுவோம், green and red. ஆமா, இந்த இடத்துல வந்து between violet and green வந்து ஒரு டார்க் ஷேட் வச்சோம்ல, அதே மாதிரி வச்சுக்கிறோம் கடைசியில. ரைட் ரைட், ஓகே, கடைசியில வச்சுக்கிறோம். இப்ப ஒண்ணும் செய்ய வேண்டாம். சரி, இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டார்க் பிரவுன், இருக்கிறதுலயே டார்க்கஸ்ட் கலர் வந்து எனக்கு ப்ளூ. பிளாக் வேண்டாம், பிளாக் அப்புறம், ஏன்னா பிளாக் ஐ ரிசர்வ் ஃபார் வெரி டார்க் ஏரியா. பிளாக்கே இல்ல இதுல. அப்படியா? என்ன strange, because I have a dark gray but no black. இல்ல, அந்த கிரே டார்க்கா இல்ல, அதுதானே ப்ராப்ளமே. இருக்கு சார், டார்க்கா இருக்கு, பட் ரொம்ப டார்க்கா இல்ல. ஆமா, அந்த இந்த டார்க் பத்தாது. you can't say it is dark in this artwork. ஓகே ஓகே, அதாவது வேல்யூ ஸ்கேல்ல வந்து இப்ப நான் இந்த இடத்துக்கு ஒரு டார்க் கொடுத்து இந்த மேடை வந்து வெளியில கொண்டு வர போறேன். மேடை வெளியில கொண்டு வர்றப்ப கொஞ்சம் லேசா ஒரு கேம் ஒண்ணு பிளே பண்றேன். அந்த அந்த அங்கேயும் அப்படியே அந்த இது பள்ளமா போற மாதிரி ஒரு இது காட்டிட்டு, இந்த இடம் வந்து கீழே வந்து ஒரு நல்ல ஷேடோ ஒண்ணு இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணேன்னா இந்த இடம் வெளியில வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. See, I'm playing with the dimension. One, I'm playing with the கலரை வச்சு. ஒன்னு, I'm playing with the glitter of the zari. சரி, அது ஒரு கேம் பிளே பண்றேன். ஓகே சார். இன்னொன்னு என்ன பிளே பண்றேன்னா, நான் இந்த இடத்துல வந்து ப்ளீட்ஸ் மெனி லேயர்ஸ் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ஷோ. I'm not interested in that at all.
ஏன்னா இப்ப நான் சரியை வச்சு கேம் விளையாட போறேன். ஒண்ணு வந்து there is a game of yellow, violet, green, red and blue. Everything is bound together by the yellows. அதான் என்னுடைய கேம். எனக்கு வந்து yellow, green and red. Yellow, violet, purple, violet, whatever we want to say. ஒரு green, ஒரு red, ஒரு blue. Blue தவிர everything else is bound together by yellow. Okay. அதான் என்னுடைய கேம். இப்ப அந்த கேம் வச்சு நான் பார்த்தேன் அப்படின்னா, இப்ப நான் எல்லோக்கு போறேன். எல்லோக்குன்னா எல்லோ ஆக்கருக்கு போயிடுறேன் நான். இப்ப இங்க வந்து அந்த வெங்கி வர்றது வந்து நல்ல டிஸ்டன்ஸ் விட்டு வெங்கி வருது. ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து போதுமான அளவுக்கு இது தெரியுமான்னு சார் எனக்கு விளங்கல. மீனிங் அந்த சட்டாய் வந்து காட்ட முடியுமான்னு தெரியல எனக்கு. அதனால வெங்கிய வந்து நான் கொஞ்சம் கீழே இறக்கி தான் போடுறேன். Venki is what? That line. Okay. There is a line. There is a line. After that அந்த சட்டாய் வருது. Okay. அப்ப அந்த வெங்கிய வந்து முதல்ல போடுறேன் நான். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். இந்த வெங்கின்றது அந்த ஜரி ஆரம்பிக்கிற லைனை சொல்றீங்களா? சரி, அந்த கோடுகட ஆங்குலர் லைன் ஒன்னு வருதுல 45 டிகிரிஸ்ல. ரைட். ஓகே. அது ஆக்சுவலா அது வெங்கி கிடையாது. வெங்கின்றது வந்து வியா இருக்கணும். ஆனா அத வெங்கின்னு தான் சொல்லுவோம். வெங்கின்றது ஆக்சுவலா விய தான் வெங்கி அப்படின்னுவோம். இப்ப நான் வந்து அந்த ஜரியோடைய ஃபீல எல்லோ ஆக்கர் கொண்டு வரவும் அந்த ஜரியோடைய ஃபீல் வந்துருச்சு பாருமா. ஆல் ஐ ஹேவ் டு டூ இஸ் give it a yellow and a highlight. Do you see that? Yeah, I'm doing that, sir. இப்ப நான் என்ன செய்யலாம்னா, நான் வந்து அப்படியே அதை போயிடுறேன். அவ்வளவு தூரத்துக்கு அந்த இடம் போயிருது. அப்படியே அதை செஞ்சுட்டு இப்ப நான் வந்து சட்டாய்க்கு போறேன். சட்டாய்க்கு போகும்போது பாஸ்டலோடைய பின்பக்கத்துக்கு போறேன். பின்பக்கத்துக்கு போய் அந்த பேப்பரை கிளிக்கணும். எங்க இருக்குன்னு தெரியல இந்த பேப்பரை. இந்த பேப்பர் எங்க இருக்குன்னு தெரியல. அதை எங்க ஒட்டியிருக்கான்னு தெரியாத அளவுக்கு ஒட்டியிருக்கான். எடுத்துட்டேன். சரியா, அதை எடுத்துட்டு நான் என்ன செய்ய போறேன், இங்க இருந்து ஒரு லேசா ஒரு மார்க்கிங் ஒண்ணு கொடுத்துக்கிறேன். அவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டு தான் அதை செய்ய போறேன் அப்படின்றதுக்கு ஒரு மார்க்கிங் ஒண்ணு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்படின்னு ஒரு மார்க்கிங் ஒண்ணு கொடுத்துக்கிட்டு அப்படி ஒரு லைன் ஒண்ணு போடுறேன். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, டிசைன் பண்ணும்போது இதான் செய்வோம். டிசைன் பண்ணும்போது இப்படி ஒரு லைனை போட்டுக்கிட்டு தான் செய்வோம். அப்படின்றப்ப ஈஸியரா இருக்கும் அது. அதாவது இட் ஜியோமெட்ரிக்கலி சிட் ப்ராப்பர். இல்லாட்டி இட் ஒன்ட் சிட் ப்ராப்பர். ஓகே. இப்ப என்ன செய்யலாம்னா, நான் வந்து இதை ஃபில் பண்ணிடலாம்.
உங்களுக்கு எவ்வளவு லைன்ஸ் சார் வருது அந்த மடிப்புல இருந்து? இதா 2 லைன் 3 லைன் வருது. நிறைய வருதோ? எனக்கு இங்க நிறைய வர மாதிரி இருக்கு. எவ்வளோ இப்போ நீங்க போட்டோல இருக்கிற லைன்ஸ் போடலையா சார்? அதான் போடுறேன். இல்ல அத போடல நான் மெஷர்மெண்ட் ஏன் மெஷர்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே. போட்டோல இருக்க லைன்ஸ் போடலாம். போட்டு என்ன செய்யன்ற இப்ப அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா ஷியோர்லி நம்ம வந்து எக்ஸாக்டா அங்க என்ன இருக்கோ அதை வரைய போறது கிடையாது இல்லையா? ஓகே. அதேதான் இங்கேயும். இப்ப அந்த சட்டாய் ஃபீலிங் வந்துருச்சான்னு கேக்குறேன். ஆமா சார் வந்துருச்சு. அது அப்பவே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே வந்துருச்சு. தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். அத நம்ம கணக்குல வச்சுக்கிட்டோம்னா இப்ப ஹைலைட்டுக்கு நம்ம தைரியமா போயிடலாம். இப்போ ஒரு ஆரஞ்சு வச்சேன். ஒரு ஆரஞ்சு ஒன்று எடுத்து அந்த ஆரஞ்சு கொஞ்சம் போல வச்சேன். we know that I have one more orange இல்லையா? லைட்டர் ஆரஞ்சு ஒன்று இருக்கு, இன்னொரு ஒரு வெரி பிரைட் ஆரஞ்சு ஒன்று இருக்கு. we know that. ஏன்னா நம்ம இங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த வெரி பிரைட் ஆரஞ்சு எல்லாம் வச்சோம். நான் இதை வச்சு லேசா ஹைலைட் கொடுத்து பாக்குறேன். இல்ல ஒர்க் பண்ணல, இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அப்போ ஒயிட்டை வச்சுதான் நான் கொடுத்தாகணும். அப்ப ஒயிட்டை வச்சு கொடுக்க போறேன் அப்படின்னா let me go to my bright yellow. இந்த ஹைலைட்டை நான் வைக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த yellowவா சார்? எது? ஆமா ஆமா அந்த yellow வச்சு நம்பர் 12 yellowன்னு போட்டிருக்கு. அப்படியா? இல்ல அது அவன் ஒரு கம்பெனி ஒன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கேமலா இல்ல இது வந்து பென்டல் சார். இல்ல அப்படி பென்டலோடைய நம்பர் 12 நமக்கு இதுல சொல்ல முடியாது. ஓகே சரி. அப்ப ஒரு பிரைட் எல்லோ இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட் எல்லோவை எடுத்து நம்ம வந்து இங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுல என்ன சொல்றோம்னா அந்த எல்லோ முதல்ல கொடுத்தோம்ல, அந்த கோல்டுக்காக ஒரு பேஸ்ட் எல்லோ கொடுத்தோம் இல்லையா? அந்த எல்லோ வந்து கோல்டன் எல்லோ வந்து ஒரு லெமன் எல்லோ மாதிரி, ஒரு கேம்போஸ் எல்லோ லெமன் எல்லோவுடைய ஃபீலிங்ல வர ஆரம்பிக்குது. இப்ப இதுக்கு ஹைலைட் கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து முடிச்சிடும், டக்குன்னு வந்து கிடைச்சிடும் எல்லாமே. நான் இப்ப செய்யல சார், நீங்க செய்யுங்க. ஏன்னா உங்களோட மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அந்த சட்டாயும் எதுவும் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, I will watch your video and do it. Okay. I'm watching only.
ஓகே ஓகே fill the fabric fill பண்ணிருக்கேன். ஆ இந்த ஜரி போர்ஷன் மட்டும் நேத்து பண்ண மாதிரி அப்புறம் I'll do it. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த இடத்த கொஞ்சம் டல் ஆக்கணும்னா ஒரு ப்ரௌன் ஒன்று எடுத்து இந்த இடத்த டல் ஆக்குறேன் நான். இந்த இடத்த இந்த இந்த இங்க இருந்து அப்படியே போறத அப்படியே டல் ஆக்குறேன். ஓகே. அப்ப எனக்கு அந்த ஃபோல்ட்ஸ் வந்து இன்னும் எம்பசிஸ் ஆகுது. இப்ப நான் வந்து ஒயிட்டுக்கு போயிடுவேன். சோ ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லயும் கீழே அந்த ஹைலைட்டை வச்சுட்டே வரீங்க. ஹைலைட் ஆமா, அங்கங்க எந்த அந்த ஆக்சுவலா அதுக்கு போட்டோகிராஃபை பார்த்தோம்னா நமக்கு லீடு கொடுத்துரும். எந்த இடத்துல ஹைலைட் பாட்டம்ல வைக்கணுமா, டாப்ல வைக்கணுமா, ஆங்கிள் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடு ஒன்று கொடுக்குது. அது அந்த அந்த லீடையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. சிலதுல மேல இருக்கு, சிலதுல ஆமா, சில இதுல ஆமா, அது அத ஃபாலோ பண்ணிட்டு போறதுதான் பெஸ்ட். ஏன்னா ஒரு ஷுவரா நம்ம சொல்றதுக்கு இல்ல. இப்படித்தான் இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல. அதனால அத ஃபாலோ பண்ணிட்டு போறதுதான் பெஸ்ட். இப்ப அதே எல்லோ ஆக்கரை எடுத்து நான் வந்து இந்த சாரிக்கு டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து சாரியில இருக்கக்கூடிய டிசைனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. அப்ப அதே கரஸ்பாண்டிங்கா அந்த இடத்துலயும் பிரைட் ஆக்கிடுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. திரும்ப அதே மாதிரி இந்த இடத்துல பிரைட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ஜரியோடைய ஃபீலிங் வந்துருச்சு இல்லையா? இப்ப அந்த ட்வில் பேட்டர்ன் நமக்கு வந்து we are used to that twill pattern.
I'll just bring it closer and show you அந்த clear sir. அந்த சரியோடைய ஃபீல். இப்ப ஒரு ஹைலைட் ஒன்று வைக்கிறேன். என்ன ஹைலைட் வைக்கிறேன்னா இதுக்கு மாத்திரம் வைக்கிறேன். அந்த இடங்களுக்கு மாத்திரம் ஒரு yellow ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ மைட் கம் டு a white. I might. I'm not very sure, but I might. கொண்டாந்துட்டு கரஸ்பாண்டிங்கா இதுலயும் அந்த ஹைலைட்டை காட்டிடுறேன். அப்படின்னு காட்டினப்ப லைட் தான் இங்க விளையாண்டுகிட்டு இருக்கு, கலர் நம்ம வச்சோம்ன்றது விளங்காதையா இருக்கும். நம்ம கலர் வச்சிருக்கோம் ஆக்சுவலா, ஆனா இது லைட் விளையாடுற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஏன்னா கரஸ்பாண்டிங்கா கரெக்டா இருக்கு. த லாஜிக் இஸ் ரைட், லாஜிக் இஸ் ரைட். அதனால லாஜிக்கா தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா? இப்ப கிட்டத்தட்ட அந்த இடம் உட்கார்ந்துருச்சு. இப்ப நான் ரெட்டையோ ஆரஞ்சையோ எடுத்து இந்த இடத்துல ஹைலைட் இருக்குன்னா அப்ப இந்த இடம் மேடா இருக்கு இல்லையா? அப்ப இங்க லைட் இருக்கும், இந்த இடத்துல லைட் இருக்கும். நான் அந்த லைட்டை கொடுக்குறேன், அப்படியே ஃபேட் அவுட் பண்றேன். அப்படியே ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணி ஃபேட் அவுட் பண்றேன். அப்படியே ஃபேட் அவுட் பண்றேன் டிக்ரீஸ் பண்ணி. அப்பப்ப ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும்னா அது வேற இருக்கு. ஓடிட்டு இருக்கா சார்? ஓடிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்ப அந்த இடத்துல கீழே இறங்குது. இறங்கிட்டு அந்த அந்த லோவஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த லோவஸ்ட் பார்ட்ல லேசா அந்த ஒரு லைட் ஆரம்பிக்குது. It starts gaining the lighter value. அப்பதான் அது அந்த அந்த இடத்துல ஹைலைட் வர்றதுக்கு மீனிங் வரும். இப்ப அந்த சில்க் சாரியோட ஃபீலிங் வந்துருச்சு. ஆக்சுவலா நமக்கு ஆர்ட் ஒர்க் ரெஃபரன்ஸை பத்தி கவலையே பட வேண்டாம். டோன்ட் லுக் அட் த ரெஃபரன்ஸ் அட் ஆல். அதாவது யூ ஹாவ் டு லுக் அட் த ரெஃபரன்ஸ் பட் டோன்ட் கம்பேர் இட் டு த ரெஃபரன்ஸ்ன்ற. எனக்கு இந்த சாரி சில்க் மாதிரியும் ஒரு பழைய சாரி, இது ஒரு பழைய சாரி, அந்த ஃபீலிங் வேணும் எனக்கு. அது மாத்திரம், அது ரெண்டு மாத்திரம் இல்லாம அந்த இடத்துல சாரி இப்படி மடங்கி இருக்கு. கிட்டத்தட்ட கர்நாடகா சாரி மாதிரி இருக்கு அது பாக்குறதுக்கு. இட்ஸ் நாட், இட் டசன்ட் லுக் லைக் காஞ்சிபுரம் சாரி. இது காஞ்சிபுரம் சாரி பார்த்த உடனே அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கு, அதுல அந்த ஒரு 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 லைட்னஸ் இருக்கு, அந்த பியூர் மல்பரி. இப்ப ஐ கேன் கிவ் அ ஒயிட் இஃப் ஐ வாண்ட் டு. ஐ வாண்ட் டு இட் நவ். ஓகே, சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், ரேண்டமா நான் ஒரு வேலை பார்க்க போறேன். இப்ப இந்த இடத்துக்கு ஒரு டார்க் கொடுத்துருவோமா? இல்ல வேண்டாம், வருவோம், அப்புறம் வருவோம். இந்த இடத்துல இப்படி அந்த பார்டர் இந்த இடத்துல முடியுது. சரியா? சரியாமா? இந்த இடத்துல முடியுது. ஆமா சார், முடியுது. அங்க இருந்து என்ன ஆயிருக்குன்னா, அங்க இருந்து அப்படி அப்படி உள்ள போய் அப்படி டர்ன் ஆயிருக்கு. ஓகே, கீழே டிசைன் எடுக்கிறீங்களா? ஓகே, ஆமா, கீழே டிசைனை போட்டுறேன். நான் என்னுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஐ நோ திஸ் டிசைன் பை ஹார்ட். ஓகே, as a traditional textile designer. அதனால நான் இதை மேனிப்புலேட் பண்ண முடியும். இட்ஸ் நாட் ராங் டு சேஞ்ச் திஸ் டு திஸ். ஓகே, ஓகே, I don't have to copy this. There is a bend. அதையும் காமிக்கிறோமா சார்? ஏதுமா? ஒரு பெண்ட் இருக்கு, அந்த ஃபேப்ரிக் அப்படியே பெண்ட் ஆயிருக்குல்ல, இங்க தானே இந்த இடத்துல அந்த அதாவது பெரிய இதுவா இருக்குல்ல. ஒரு no, my phone has gone. இல்ல, my phone has gone somewhere. ஏதுமா? எந்த இடத்துல? இப்போ அந்த ஃபேப்ரிக் இப்ப நம்ம டிசைன் கொடுக்கிற இடத்துல the fabric is not having a sharp fold, instead ஒரு raised இந்த fold. அப்படி அதாவது ஒரு
ஒரு raised சிலிண்டர் ஒரு ஆ, சிலிண்டர் மாதிரி இருக்கு. ஆமா. ஆமா, அதை காட்டுவோம். சரி. காட்டுவோம், ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. சிலிண்டர் என்ன செய்வோமோ அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு டார்க்கை கொடுத்தோம்னா உட்காந்துரும். சரியா? இப்ப இந்த இடத்துல ஒரு லீஃப் ஒன்று வருது. நான் என்ன செய்றேன், இப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு லீஃப் ஒன்று வருது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய லீஃப் வந்து அப்படி போய் அப்படி இருக்கு. அப்படி இருக்கு. அது வந்து ட்வில் பேட்டர்ன் இருக்கு. இங்க வந்து நேச்சுரலி அந்த ஸ்பேஸை விட மாட்டாங்க. வேற என்னமாச்சும் ஒரு மோட்டிவ் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த மோட்டிவை நான் இப்படி போட்டுறேன். அந்த மோட்டிவை அப்படி போட்டுறேன். போட்டுட்டு இங்க இருந்து இது இப்படியே வந்து இங்க வந்து இப்படி ஜாயின் ஆயிருது. அது The இப்ப நான் motive வந்து is clear, sir. நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணாலும் I'll do it. ஆமா. ஒண்ணு மோட்டிவ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்ல. ஆமா, ஆமா. சிம்பிளா தான் ஆமா, இருக்கு. ஆமா. சிம்பிளா இருக்கு. நம்ம மேனிபுலேட் பண்ணலான்றேன். அதாவது we Okay. don't have to ஆ. do it exact. We ம், don't have to do it exact. ம், இப்ப இந்த இடத்துல வந்து இப்படி இல்ல. நான் ம், அதை வந்து ம். இப்படி போடுறேன். போடுறீங்க. Okay. போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு 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 லீஃப் ஒன்று இருக்கிற மாதிரி போடுறேன். ம், ஒரு ம். பட் இருக்கிற மாதிரி போடுறேன். வாட்டெவர். இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே போய் அது பின்னாடி போயிருது. இது அப்படி போய் அப்படி பின்னாடி போய் அங்க இருந்து வந்து இப்படி முடியுது. அங்க ஒரு லைன் கொடுத்திருக்கு. அந்த லைன் நம்ம இக்னோர் பண்றோமா சார்? எந்த லைன்மா? அந்த ரைட்ல ஒரு லைன் இருக்கு. இல்ல அந்த பேண்ட் வேண்டாம் நமக்கு. அது அந்த மோட்டிவே பேண்ட் தெரியல. வேண்டாம். ஓகே, ஓகே. அந்த வேண்டாம், பேண்ட் வேண்டாம். ஓகே. வேண்டாம். அது அது அதுலதான் நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னு சொல்றேன். அதாவது பிகாஸ் ரைட். வி நோ ம், வி நோ அதாவது இது வந்து ஆ, கட்டாயமா வந்து காஞ்சிபுரம் சாரி கிடையாது. ம். ஓகே. இது இழுக்கல் அந்த மாதிரி ஒரு கர்நாடகா சாரியா இருக்கணும். இல்லாட்டி ஆ, ஆந்திரா சாரியா இருக்கணும். ஓகே. அதனால ம், மோட்டிவோடைய டெஃபினிஷன் யாருமே நம்மள்ட்ட வந்து என்னது இந்த மோட்டிவ் இப்படி இருக்கு அப்படின்றது மாதிரி. அதாவது இப்ப இப்ப எப்படின்னா, இப்போ ஒரு செம்பு ஒண்ணு வரைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சவுத் இந்தியன் ஸ்டில் லைஃப் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ம், சவுத் இந்தியன் ஸ்டில் லைஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மரம் ஒண்ணு வச்சிருக்கோம். இந்த டிப்பிக்கல் அந்த மரம். சவுத் இந்தியன் ம், தமிழ்நாட்டு மரம். செட்டிநாடு மரம். ஒரு மரம் ஒண்ணு வச்சிருக்கோம். ஒரு ஹரிக்கேன் லேம்ப் ஒன்று இருக்கு. ம், ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு மண் சட்டி ஒண்ணு இருக்கு. ம், பக்கத்துல ஒரு காப்பர் செம்பு இல்லாட்டி பித்தளை செம்பு ஒண்ணு வச்சிருக்கோம். ம். பித்தளை செம்பு வந்து இந்த ரஷ்யன் சோமவார் அப்படியே பெரிய பாட்டு, அதுல இருந்து அப்படியே நெக்கு சிறுசா வந்து ஒரு ம். ஹேண்டில் அப்படி இருக்குமே, அத பக்கத்துல வச்சு வரைஞ்சோம்னா நல்லா இருக்குமான்னு கேக்குறேன். ஓகே, ஓகே, ஓகே. புரியுது. அந்த It doesn't மிஸ்டேக். gel with the design. அந்த அந்த ஆமா, ஆம். மீனிங்ல உட்காராது அது. ம், அப்ப அதுதான் இருக்கக்கூடாதே தவிர, ம், ம், இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிசைனை வந்து நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ப்ரொவைடட் ம். இட் இட் கோஸ் வித் த இந்தியன் சவுத் இந்தியன் மோட்டிவ். இது பியூர் சவுத் இந்தியன் மோட்டிவும் கிடையாது. ம். இது வந்து கொஞ்சம் நார்தனைஸ்டும் இருக்கு இதுல. நார்தனைஸ்டும் இருக்கு இதுல. ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன், அங்க வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி போட போறேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து கோடு கோடா போட்டுக்கிட்டு இருந்தேன்னா ம், ரொம்ப கண்ட்ரைவ்டா இருக்குன்றதுனால அங்க ஒரு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ம். திரும்பியும் நான் வந்து இன்னொரு ஒரு மோட்டிவ் ஒண்ணு வரையறேன் அங்க.
இது இப்படி புள்ளி இல்ல. நான் வந்து அப்படி புள்ளி வைக்கலைன்னா அந்த இடம் எம்டியா இருக்குன்றதுனால நான் புள்ளி வச்சிடுறேன். சரி சார். இப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ரிலீஃப் ஒர்க் தெரியுது. ஆமா அந்த ஆமா ரிலீஃப் அதாவது தெரியுது. கொஸ்டின் Because of பண்ணவே the- முடியாது. ஆமா, ம். ரொம்ப நல்லா இருக்கு சார். இது என்னன்னு யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஓ இது சாரி எந்த ஒரு காஞ்சிபுரம் மாதிரி இல்லையே இது அப்படின்னுவாங்க. தலை தெரிஞ்ச ஆளுக்கு வந்து காஞ்சிபுரம் மாதிரி இல்லையே, இல்ல இங்க காஞ்சிபுரம் இல்ல. மேல ஒரு அந்த வி மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்கீங்கல்ல, மேல அந்த ஆ, சட்டாய் கட்டு, அந்த வி ஆ, கொடுத்ததே உங்களுக்கு லெஃப்ட்ல சார், லெஃப்ட்ல அந்த ஒரு ரேஸ்ட் போர்ஷன் ஒண்ணு கொடுத்திருக்கீங்க ஆ, மேல ஆ, ஆ. அது வந்து இட் ஹஸ் ரியலி சேஞ்ச்ட். நான் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் சார். ஓகே. அது நல்லா இருக்கு அப்படியே. ஓகே சார், அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேம்மா. சரியா, அப்ப அந்த மோட்டிவ போடுறேன். இப்ப என்னன்னா நம்ம வந்து டைமென்ஷனை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே தவிர வேற எதுவும் நமக்கு வந்து ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ கிடையாது இங்க. இப்ப நான் ஆரஞ்சை வச்சு இப்ப இந்த இடத்துல திக்கா வேணும் நமக்கு. சரி, பிளாக் எடுத்து நம்ம வந்து இந்த கிரீனையும் இந்த ரெட்டையும் பிரிச்சிருவோமா? இந்த ரெட்டை பிரிப்போம் முதல்ல, இந்த ரெட்டையும் இந்த கிரீனையும் பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் போல டார்க் வச்சோம்னா அந்த ரெட்டு அந்த கிரீனும் பிரிஞ்சிருச்சு. இப்ப இந்த இடத்துல ஒன்றும் அப்படி பிரியறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப இந்த இடத்துல வந்துச்சுன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு எக்ஸாக்டா நம்ம போடணும்னு தேவையில்லை. இப்ப இந்த இடம் வந்து மேடா இருக்கும் அப்படின்னு ஒரு தோணுது, பார்த்த உடனே தோணுது. அப்ப அந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒண்ணு கொடுத்துட்டு ஷேடோ வந்து தின்னாயி திரும்ப வந்து இங்க வந்து பெருசாகுது. This is so beautiful sir. நான் இங்க இதுல வெளிய இருந்து பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு நீங்க கொடுத்திருக்கிறது. ரொம்ப அழகா இருக்கு. மேல கீழ வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல? ஆமா ஆமா, அந்த ஃபேப்ரிக் அப்படியே மேல துவண்டு வந்திருக்குன்றது கிளியரா இங்க தெரியுது. அது அது அந்த ட்ரிக்கரிய தான் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும்ன்றேன். ஓகே, அது ட்ரிக் இல்ல சார், நாலேஜ் சார். ட்ரிக் பண்றதுக்கு நாலேஜ் தான் வேணும். நாலேஜ் இல்லாம ட்ரிக் பண்ணவே முடியாது. ஆமா. இப்ப கீழே அந்த கிரீன் துணி கீழே போயிருச்சு. ஆமா, கிளீனா கீழே போயிருச்சு. கிரீன் போயிருச்சு. பட் நீங்க yellow மேல இருக்கணும். நீங்க மேல yellow எப்படி கொண்டு வருவீங்க? ஆக்சுவலா yellow மேல இல்ல சார், yellow கீழ தான் இருக்கோ தெரியல. எந்த yellow? எந்த அந்த yellow? லெஃப்ட்ல இருக்கிற yellow. yellow கீழ தான் இருக்கு. கிரீனுக்கு கீழ இருக்கு. கிரீனுக்கு கீழ தான் இருக்குது. ஓகே ஓகே. ஆனா ரெண்டும் தின் ஃபேப்ரிக்கா இருக்கிறதுனால ஒண்ணு மேல ஒண்ணு அந்த ஃபோல்ட் கரெக்டா உட்கார்ந்துருச்சு. ஓகே. இப்ப நான் இத வந்து ரிலீஃப் பண்ண போறேன். இந்த ரிலீஃப் பண்ண போறேன்னா இந்த இடத்துல வந்து மேடு இருக்கும் இல்லையா? ஓகே. அப்ப அந்த இடத்த வந்து நான் வந்து கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். அந்த இடத்த அப்படி டார்க் ஆக்கி அப்படியே கொண்டாந்துட்டு அப்படியே இந்த இடம் மெல்லிசாயிருது. மெல்லிசாயிட்டு திரும்ப இந்த இடம் வந்து டார்க் ஆகுது. கீழே போயிடுச்சா? இப்ப நான் வந்து அந்த இடத்த வேல்யூ ஸ்கேல் நான் கரெக்டா வைக்கல. இப்ப நான் வந்து டைமென்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ ஸ்கேலுக்கு நான் உள்ள போறேன். Yes, I want to look at this more than anything else. அதாவது இது மேல போயிடுச்சு, இது கீழே வந்துருச்சு அப்படின்றத டிராயிங் கரெக்டா போட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். இப்ப திரும்பியும் இந்த இடத்துல வந்து பள்ளம் வருது. இந்த இடத்துல திரும்பியும் பள்ளம் வருது. அப்ப அந்த இடத்துல அதை மேல அப்படி காட்டிட்டு ஆடியே கொண்டு போயிடும். இப்ப அந்த இடத்து மேல கொஞ்சம் போல ரெட் போட்டுட்டோம்னா அவ்வளவு பிளாக்கா தெரியாது. அதுக்காக தான் பிளாக் நம்ம யூஸ் பண்றது இல்ல. பிளாக் என்ன செய்யும்னா மீதி எல்லா கலரையும் சாப்பிட்டுரும்.
it'll make other colors disappear. ஓகே. அதனாலதான் black வைக்கிறது கிடையாது. இப்ப வந்து அந்த black வந்து ஹைட் பண்ணிடுறோம் ஓரளவுக்கு. பட் பிளாக்கா தான் சார் தெரியுது. பாக்குறதுக்கு அப்படி தெரியுது. ஆர்ட் ஒர்க்ல ஒத்துக்காது. இட் டோன்ட் the eye won't accept it. ஓகே. ஐ தானே நமக்கு. சரியா? இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இப்ப இதுக்கு வந்து நான் வந்து ஒயிட் கொடுத்துட்டேன்னா, ஒயிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து ரெட் கொடுத்துக்கிட்டே வரேன். இப்ப இந்த இடத்த நான் டார்க்கா விட போறேன். இது கீழே போயிருது இல்லையா? அது கீழே போயிருது. எனக்கு ஆக்சுவலா இன்னும் லெங்த் வருது சார். இன்னும் ஒரு 1 சென்டிமீட்டர் வருது. நான் உட்கார்ந்து அப்படியா? ஆமா. ப்ராபப்லி யூ கேன் இன்னொரு பேப்பர் இருந்துச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் a new artwork itself. Okay. Have you done a lot? No sir. நான் இது ஒண்ணா முடிக்கணும் அப்படின்னு தான் பாக்குறேன். என்னன்னா இது வந்து நாளைக்கு நம்ம அக்ரிலிக் செய்யும் போது நான் இப்ப டைமென்ஷன் கொடுத்துட்டு வரேமா. சரியா? இப்ப இந்த இடத்துல பள்ளம் வருது. நான் இந்த இடத்துல வந்து லைட் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல லைட் கொடுக்குறேன். இந்த இடத்துல லைட் கொடுத்துட்டு இதையும் மர்ஜ் பண்ணி விட்டுறேன். இந்த இடத்த பள்ளமாக்கிடுறேன். இந்த இடத்த இன்னும் பள்ளமாக்குவேன். அப்புறம் இப்ப நான் வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு லேசா ஒரு ரெட் கொடுக்குறேன். அது வரத்துல அவ்வளவு தூரத்துக்கு வேல்யூ ஸ்கேல் அது காட்ட வேண்டி இருக்காது. மேல வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு லைட் ஏதாவது ஒண்ணு கொடுத்து இந்த வேல்யூ ஸ்கேல மேனேஜ் பண்ணிடுவேன். இந்த இடத்துல டார்க் கொடுத்து இந்த வேல்யூ ஸ்கேல மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் பின்னாடி வந்து ரெட்டா இருக்கிறது நல்லது இல்லையா? அதான் ஆரஞ்சை வச்சு ரெட்டு காட்டுறேன். ஓகே. ஏன்னா ஏற்கனவே ஒரு பிளாக் இருக்கு பேப்பர், அது மேல ஒரு ரெட் ஒண்ணு கொடுத்துருக்கோம், மரூன் ஆயிருச்சு. இப்ப அது மேல வந்து இந்த ஷீட் ஒயிட்டா இருந்தா டிஃபரெண்டா இருக்கும்னு சொல்றீங்களா சார்? கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கும். ஹேண்ட்லிங்கே வித்தியாசமா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற மாதிரி இருக்கும். ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற மாதிரி இருக்கும். We'll have to do the whole thing differently. Okay. சரியா? இப்ப நம்ம என்ன செய்வோம்? டைமென்ஷனை கொடுத்துருவோம். இன்னும் பிளாக் தான் வைக்கணும் போல இருக்கு. பிளாக் வைக்க வேண்டாம்னு பாக்குறேன்னா பிளாக் தான் வச்சா போல ப்ளூ வைக்கிறேன். ப்ளூ வச்சா சரியா இருக்குமா? இந்த பர்பிள்க்கு வச்சா சரியா இருக்கு. ஆமா, அதான் வைக்கிறேன். ப்ளூ தான் வச்சு பாக்குறேன். பாப்போம் எப்படி வருது. $5:30 PM BFA 4 வந்துருச்சு. ஓகே, வந்துருச்சா? ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த ப்ளூ வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு டார்க் ஒன்னு ஏற்கனவே இருக்கு, வரப்போகுது. அந்த பிளாக் பேப்பரை விட்டுறலாம்னு நினைக்கிறேன். இங்க வந்து டைமென்ஷனுக்காக என்ன நான் இங்க டைமென்ஷனுக்காக என்ன செய்யறேன், அந்த இடத்துல வந்து அந்த சிலிண்டர் செய்யும்போது ஒரு டார்க் கொடுப்போம் தெரியுமா, அந்த டார்க் மாதிரி இங்க கொஞ்சம் லேசா கொடுத்துறேன். சரி சார். இப்ப துணி வந்து ஃபோல்ட் ஆயிருச்சு. இப்ப துணி ஃபோல்ட் ஆயிருச்சு. இப்ப நான் வந்து இங்கெல்லாம் வந்து ஜரியோடைய ஹைலைட்டை காட்டி இத ஃபுல்லா நான் மேல ஏத்த போறேன். அந்த சாரியோடைய ஹைலைட்டை காட்டவும்
அந்த இடம் மேடாயிருச்சு இல்லையா? ஓகே. இப்ப இந்த இடத்த மேடாக்கணும்னா நான் வந்து இந்த இடத்துல சரியோடைய ஹைலைட்டை திரும்ப காட்டுறேன். அப்படியே சரியோடைய ஹைலைட் அப்படி போகுது, அப்படி போச்சு, இப்ப இப்படி போகுது. So you're not doing it on every zari or random-ஆ அதுல என்ன இருக்கோ ரெஃபரன்ஸ்ல? ஆமா, கிட்டத்தட்ட அத மாதிரியே போயிட்டு இருக்கேன். நாட் எக்ஸாக்ட். இப்ப நான் ஒயிட்ட வச்சேன் அப்படின்னா என்னுடைய அந்த ஏரியால இருக்கக்கூடிய கதை வந்து முடிஞ்சிருது. இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன், இங்கேக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். இருக்கிறதோட ஜாஸ்தி இப்ப கிளிட்டர் வந்துருச்சு. ஆக்சுவலா சாரியில இருக்கிறதோட ஜாஸ்தி இருக்கு. அதாவது நான் வந்து அப்படியே ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து வெரி ஆஃபன் ஐ சே ஃபெயில் பண்ணி வின் பண்றோம் இல்லையா, அதுல தான் லேர்னிங் வந்து ஜாஸ்தி இருக்கும். செஞ்சு பார்க்குறேன். இப்போ வந்து வாட் ஐ எம் டூயிங், இஃப் யூ ஃபாலோ திஸ் எக்ஸாக்ட் you will get this effect. Okay, you'll get this effect for sure. ஆனா அதுல இல்ல சக்சஸ்ன்றேனா. மேக் மிஸ்டேக்ஸ் சொல்றீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மிஸ்டேக்ஸ். இப்போ நீங்க கொடுத்த, அதாவது நேத்திக்கு ஐ வாஸ் நாட் வெரி கிளியர் எப்படி அந்த ஷீன் வந்ததுன்னு. பட் இன்னைக்கு நீங்க பண்ணும்போது நான் அதை ஃபாலோ பண்ணும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் லெஃப்ட்ல ரைட்ல நீங்க எப்படி ஷீன் கொண்டு வந்தீங்க அதுக்கு பை ஹைலைட்டிங் அட் டிஃபரண்ட் பிளேசஸ். சோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஆமா, அதுதான் நாலேஜ். வந்தாலுமே பேப்பர்ல வைக்கும் போது தான் தெரியும் ஏன் வரல. ஆமா ஆமா, கட்டாம பேப்பர்ல வைக்கும் போது வேற ஒரு ஒரு மீனிங்க வந்து அது கிரியேட் பண்ணா. நீங்க பண்ணும்போது வருது, நான் பண்ணும்போது வரல அப்படின்றது. ஆமா, அது அப்ப ஏன் வரலன்றத வந்து ஒரு கேள்வியா கேட்கலாம். கரெக்ட். அப்ப அந்த கேள்விக்கு பதில் வர்றதுதான் ஆக்சுவல் சக்சஸ். இத ஆக்சுவலா வந்து we have done nothing. ஆக்சுவலா எடுத்து பார்த்தோம்னா we have done nothing இல்லையா? what have we done? ஒரே ஒரு செகண்ட், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். 1 minute. Okay, finished. Thank you. Okay, thank you. சாரி சார், சொல்லுங்க சார். ஓகே. இப்போ என்னன்னா போகுது இல்ல, கலர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி எடுத்து வச்சிடுறது பெட்டர்னு பார்த்தேன். இப்ப நம்மளை தவிர வேற யார் வந்து இத பார்த்தாலும் ஷாக்கிங்கா இருக்கும். ஓ மை காட்ன்னு இருக்கும். அந்த அங்க அதுதான் நான் சொல்றேன், அந்த எஃபெக்ட கிரியேட் பண்றது.
Okay. ஆக்சுவலா ஒண்ணு But on the saree, on the red வந்து it is not even looking like red. எது? But still it is okay. நல்லா தான் இருக்கு இது ஆமா. அந்த மாதிரி இருக்கு அந்த red ஆமா, அந்த the red of the saree. ஆமா, ரெட் இல்ல. நம்மகிட்ட ரெட் இல்ல கலர். 50 கலர் வேணும் நமக்கு. நம்ம 24 கலர் வச்சு செஞ்சிருக்கோம். 50 கலர் வேணும். ஆக்சுவலா 50 கலர் ஒரு பாக்ஸ் ஒன்னு வச்சிருக்கேன். அந்த பாக்ஸ் வேலை பார்க்கல. This is not for Okay. this is not for this kind Okay. of paper. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், கிட்டத்தட்ட அந்த கிரீனை ஹேண்டில் பண்ண மாதிரியே இந்த ப்ளூவையும் ஹேண்டில் பண்ணிட்டு போக போறேன். ஓகே ஓகே. இந்த ப்ளூ சார் யூஸ் பண்றீங்க இதுவா? ஒரு செருலியன் ப்ளூ மாதிரி ஒரு லைட்டர் ப்ளூ. ஆமா ஆமா. ஓகே ஓகே, செருலியன் ப்ளூ. இப்ப எந்த சைடுல எந்த வேல்யூ வருதுன்றத கரெக்டா பார்த்து போட்டே போகணும். அது மாறுச்சுன்னா மீனிங் மாறும். அது மாறக்கூடாது. எந்த சைடுல போகுதுன்றத கரெக்டா பார்த்து போட்டுக்கிட்டே போகணும். இப்ப நம்ம வந்து ஒரு பிளாக்க வச்சு இதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். இப்ப ப்ளூ வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். ப்ளூ வச்சிடுறோம். ரைட், ஓகே, ஃபைன், வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இதை செய்ய வேண்டியிருக்கு. அதை செய்ய வேண்டியா ஃபைன் டியூன் பண்றதுக்கு பிளாக்கை வச்சு செய்யலாம். எந்த விதமான தப்பிதமும் கிடையாது. ஆனா பிளாக்கை வந்து நம்ம வச்சுட்டு அது மேல இன்னொரு ஒரு கலர் வச்சு பிளாக்கை ஹேண்டில் பண்ணோம் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்டா தான் இருக்கு. இப்ப நம்ம அந்த ஒரிஜினல் இதை விட்டுட்டு, ஒரிஜினல் போட்டோகிராஃபை விட்டுட்டு இதை மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஸ்டவுண்டிங் ஒரு ரிசல்ட் இது. அந்த ஒரிஜினலை பார்த்தாதான் கலர் வரலன்னு தெரியுது. கலர் வரல அதெல்லாம் வந்து ஒரிஜினல்ல பார்த்தாதான் தெரியுது. அப்ப பெஸ்ட் என்ன, ஒரிஜினல்ல பார்க்காம இருக்கிறது தான். ஒரிஜினல் பார்க்கிறதுக்கு போட்டோகிராஃபே இருக்கு, நம்ம எதுக்கு செய்றோம்? ஆமா, இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்கோன்றது தானே. இப்ப இன்டர்பிரேட் பண்ணி இருக்கிறத பார்த்தா ஒரு கட்டாயமா வந்து இது எப்படி செஞ்சாங்க அப்படின்றது வந்து இப்ப இந்த வீடியோவை பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா, இல்ல நம்மளோட உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இது எப்படி செஞ்சோன்றது கிளியரா விளங்கும். நம்மளோட உட்காரலன்னா இது எப்படி செஞ்சோன்றது விளங்குறது அவ்வளவு ஈஸி இல்லைன்ற. இப்ப இன்னொரு லைட்டர் ப்ளூ. They are not seeing the original photograph. ஆமா, they haven't seen the original photograph. They don't know what the reference is. ஒன், ரெண்டு, மூணாவது ஒரு பாயிண்ட், எப்படி வந்து இந்த மெட்டீரியல்ஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணோன்றது தெரியாது. இது மேல இன்னொரு ஒரு கலரை வச்சு, அந்த கலர் மேல இன்னொரு ஒரு கலரை வச்சு அப்படின்னு ஒரு இந்த இடத்துல ஒரு கலர் இல்லையே, ஒரு 6 லேயர் இருக்கு. அந்த 6 லேயர் இல்லாம அந்த அந்த எஃபெக்ட் வராதுன்றேன். இப்ப இந்த இந்த வயலட் மாதிரி ஒரு ப்ளூவை வைக்கலன்னா அந்த அந்த கலர் கிடைக்கவே கிடைக்காது. செஞ்சுட்டு திரும்ப நான் வந்து முதல்ல செஞ்சதை ஃபுல்லா நான் திரும்ப செய்யணும். அப்பதான் அந்த வயலட். இந்த ப்ளூ எப்படி சார் கொண்டு வருவீங்க? எனக்கு இந்த ப்ளூ கொண்டு வர முடியாது. இந்த ப்ளூ இருந்தா தான் கொண்டு வர முடியுமே தவிர இந்த ப்ளூ கொண்டு வர முடியாது. அப்ப இந்த ப்ளூ கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாம ஒரு ப்ளூயிஷ் டோனா, ஒரு ப்ளூயிஷ் டோன் மாதிரி ஒரு விஷயத்தை இதுல கொண்டாந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மின்ட் அதுலதான் போயிட்டு இருக்கணும். இல்லாட்டி டிசப்பாயிண்ட் ஆக போறோம்.
இது ஒரு மாதிரி அந்த பிங்க் கலந்த ப்ளூவா இருக்கு. தெரியல என்ன கலக்கணும்ட்டு. இந்த ப்ளூ வரவே வராதா சார்? என்ன இல்ல பண்ணாலும்? ஆக்சுவலா ஷார்ட்ன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வயலட்டும் ஒரு ப்ளூவும் போட்டிருக்காங்க. வார்ப்ல வயலட்டும் இதுல ப்ளூவும் போட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த எஃபெக்ட் வருது. இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வயலட்டும் ப்ளூவும் போட்டு செஞ்சுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான். கொண்டாடலாம். அந்த ஓகே. அந்த கலர்ஸ் வேணும். நம்ம போய் கடைக்கு போய் இருக்கிற கலர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்தோம்னா செய்யலாம். இல்ல அந்த அந்த கலர் வேணும்ல. அந்த கலர் இல்லாமல் அந்த கலரை எப்படி கொண்டாட முடியும்? இது என்ன கலர் சார்? ஆக்சுவலா இஃப் வி ஆர் கோயிங் டு டு இட் இன் அக்ரிலிக்னா என்ன கலர் மிக்ஸ் பண்ணிருப்போம் அதுக்கு? இந்த ஷேட் வரதுக்கு. இதுக்கு வந்து மிக்ஸ் பண்றதே கிடையாது. முதல்ல வந்து ஒரு பிரஷன் ப்ளூவை வச்சு பேசிக் ஃபார்மை வந்து பிரஷன் ப்ளூவும் கொஞ்சம் கொஞ்சம் கோபால்ட் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேசிக் ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு ஒரு கிரிம்சன் ஒரு கோட் ஒன்று கொடுத்தாகணும். தின் கோட் ஒன்று கிரிம்சன் கொடுத்தாகணும். அந்த கிரிம்சனுக்கு மேலதான் நம்ம கலர் வச்சுக்கிட்டு வர்றப்ப செரோலியன் ப்ளூ, ஒயிட், கோபால்ட் ப்ளூ அப்படியே மிக்ஸ் பண்ணி அங்க மேல வைக்கும்போது அது என்ன கலர் கேட்குதோ அது கொடுத்துக்கிட்டே வந்தாகணும். இட்ஸ் நாட் அ சிங்கிள் கிளியர் கலர். அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது. இருக்கு ரைட், ஓகே, வந்துரும் அவ்வளவுதான் தவிர இப்ப இவ்வளவும் செஞ்சுட்டு இது மேல ஒரு ப்ளூவை வந்து வச்சாகணும். இப்படி ஒரு ஜிக்ஸாக் மாதிரி போகுதுன்றது சாதாரண நம்ம பார்க்கும்போது தெரியல. செஞ்சதுக்கு அப்புறம் தான் துணியிலையும் ஒரு ஜிக்ஸாக் போயிட்டு இருக்குன்றதே விளங்குது. அப்படியே ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மாதிரியே ஒரு பேட்டர்ன் ஒண்ணு போயிட்டு இருக்காது. அதை மடிச்சு வச்சதுல அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, இப்ப பிளாக்க வச்சு இந்த துணிக்கும் அந்த துணிக்கும் இருக்கக்கூடிய கேப்பை காட்டிடும்.
இப்ப வந்து இதுக்கு வந்து ட்வில் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துடலாம். எங்க இருக்கு? ஓகே. கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம், விடுறதா இருந்தா விட்டுறலாம். ஆனா since we can do it, we'll do it. எங்க வச்சேன்னு தெரியல அந்த குச்சி. இந்த அந்த ட்வில் கொடுத்தோம்னா என்னன்னா ஆக்சுவலா அந்த வீவ் இருக்கிற ஒரு ஃபீலிங் ஒண்ணு வந்துருது. இது டெக்ஸ்டைல் டிசைன் செய்யும்போது நாங்க இந்த ட்ரிக்கு செய்வோம். என்னன்னா இதை வந்து பைண்டிங்னு சொல்லி சொல்லுவோம். அந்த லைன் வருது இல்லையா, அந்த லைனை வந்து பைண்டிங்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது that is what is holding the zari to the fabric. முன்னாடியும் it goes up and down இல்லையா? அப்ப what is visible is floating on top, what is not visible is has gone down. அப்ப அதைத்தான் பைண்டிங்னு சொல்லி சொல்றோம். ஓகே. இப்ப அந்த பைண்டிங் வந்து எப்படி கொடுக்கலாம்? அந்த பைண்டிங்கை மாத்தி எல்லாம் கொடுக்கலாம். இட்ஸ் நாட் necessary that it has to be 45 degrees. It can be changed. ஆனா வந்து வீவர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்றது பிடிக்காது. ஏன்னா கம்ப்ளீட்டா அவங்க வந்து நிறைய விஷயங்களை மாத்த வேண்டி வரும். அதனால வந்து அப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கு சார். ரைட் சைடு அந்த கலர், நீங்க அந்த கலர் வராது சொன்னீங்கல்ல, அந்த கலர் வந்துருச்சு. அந்த ப்ளூ கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆமா ஆமா. சோ பியூட்டிஃபுல் ப்ளூ. ரொம்ப நல்லா இருக்கு. அது ஃபேப்ரிக் கசக்கி வச்சிருக்குன்றது ரொம்ப அழகா இருக்கு அந்த இடம். அந்த இடம் வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி இப்ப இத பார்த்த உடனே இல்ல, இத பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, பிளெயின் சில்க் ஃபேப்ரிக் மட்டும் வச்சு ஒண்ணு பண்ணிருக்கலாமா அப்படின்ட்டு. I shouldn't have taken the designs at all. இல்ல, டிசைன் இருக்கிறது வந்து ஒரு பிளெயின் டிசைன் இருக்கிறது வந்து ஒரு அது ஒரு சாம் தான் கட்டாயமா. டிசைன் இல்லாம நான் செய்வேனே லூஸ் கிளாத்னு ஒண்ணு செய்வேன், ஞாபகம் இருக்கா? அதாவது கிளாத் ஹேங்கிங் ஆன் ஃப்ரேம் அப்படின்னு. அதுதான் அதுதான் எனக்கு செய்யணும். ஒண்ணு நான் உங்களுக்கு காமிச்சது லைக் ஐ லைக் தட் ஆல்சோ கலர்ஃபுல் அப்படின்ட்டு. இப்ப லூஸ் கிளாத் வந்து இப்ப என்கிட்ட ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும் இருக்கு. பிளாக் பேப்பர்ல செய்ய முடியுமா சார்? இல்ல அந்த இன்னொரு ஷீட் இருக்குல்ல 30x60 போர்டு, இந்த போர்டு, அதுல போர்டு என்ன கேன்வாஸ் போர்டு பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தாலுமே ஒயிட் வந்து will have color. அத yellow ஆக்கர் அல்ல ப்ளூ அதுக்கெல்லாம் வச்சாதான் அந்த டைமென்ஷன் கிரியேட் ஆகும். அப்ப நமக்கு கலர் வேணும். வெறும் ஒயிட் கிடையாது அது. இட்ஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட். இட்ஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட். ரைட். கரெக்ட். இட்ஸ் மல்டி கலர்ட். அப்ப அந்த மல்டி கலர்ன்றப்ப நம்மகிட்ட ஃபுல் பேலட் வேணும் நமக்கு. ஃபுல் செட் வேணும். புரியுது சார். ஆமா. இது ஆன்லைன்லயே அனுப்புறாங்க போல இருக்கே, இல்லையா? எங்க சார்? ஜகார்த்தால ஆன்லைன்ல அனுப்பல. மீன்ஸ் ஆன்லைன்ல யார் அனுப்புறாங்க? மீன்ஸ் there are apps like Tokopedia, அமேசான் மாதிரி ஆப்ஸ் அது. பட் நிறைய டைம் அவங்க வந்து எனக்கு 2-3 ப்ராடக்ட் அனுப்பவே இல்லை. மீன்ஸ் they said they will deliver in 3 days.
வரல and I didn't know how to follow up and that was waste of money. Missed. So Oh, அந்த okay. மாதிரி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால the language is different, so it is not available in English. அதெல்லாம் இருக்கு. ஆமா, ஃபாலோ அப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். So follow up பண்ண முடியல. Follow up பண்றது மீன்ஸ் அது போட்டிருக்கு every time I have to take out another this thing Google Translateல போய் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்துட்டு பண்ணோம் because the local apps are in the local language. ஆமா ஆமா, அது ஒரு பெரிய சிக்கல். நேர்ல போய் வாங்கினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, போய் போய் வாங்கலாம். நான் எனக்கு இது இது லைக் ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் அப்படின்றதுனால யோசிச்சுட்டு இருந்தேன். சார் இன்னொன்னு ஐ வாண்டட் டு டூ வாஸ் a ஸ்டீல் ஜக். சரி, அதுக்கும் உங்களுக்கு கலர்ஸ் வேணுமா சார்? இல்ல, ஸ்டீல் ஜக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம செய்யலாம். அக்ரிலிக்ல செய்யணும். அக்ரிலிக்ல செய்யலாம். ஆனா அவ்வளவு பெரிய கேன்வாஸ் மேலயா 30 சென்டிமீட்டர்ஸ் பை 40 சென்டிமீட்டர்ஸ்ன்றது கேன்வாஸ் இல்ல சார், பிளாக் இல்ல, இந்த இதே சைஸ்ல சார். இது A4லயே A4லயேவா? ஆமா, A4லயே செய்யலாமே. A4லயே A4ல தாராளமா செய்யலாம். இதே சைஸ்ல நம்ம செய்யலாம். அக்ரிலிக் வச்சு செய்ய முடியுமான்னு கேக்குறேன். செய்யலாம், தாராளமா செய்யலாம், தாராளமா செய்யலாம். சார் இன்னொன்னு ஐ ஹேட் a doubt. இப்போ நீங்க கேன்வாஸ்ல செய்யறதுக்கு மிக்சட் மீடியால செய்யலாமா? கேன்வாஸ்லயா? ஆக்சுவலி வந்து கேன்வாஸ்ல வாட்டர் கலர் கூட செஞ்சிருக்கோம் நாங்க. எப்படி நம்ம என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்றோம்ன்றத என்ன சப்ஜெக்ட் நீங்க சொன்னீங்கல இப்ப இல்ல, என்னோட டவுட் என்னன்னா லைக் யூ செட் டு யூஸ் a black and white acrylic color you need other colors also. So when you need other colors, I have oil pastels with me. Can we loose cloth? Yeah, we can. எவ்வளவு தூரத்துக்கு ரிசல்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றதுல தான் இருக்கு. அதாவது இப்ப நான் செய்யறது ஆயில் கலர். நான் இப்ப என்னன்னா இதுல எங்க கையெழுத்து போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க செஞ்ச அந்த ஜக்ஸ் எல்லாம் ஆயில் கலர். எந்த ஜக்குமா? ஓகே, எந்த ஜக்கு? நீங்க Facebookல போட்டுருக்கு. இப்ப ரீசன்ட்டா பண்ணதா? அந்த ரீசன்ட்டா இல்ல சார், நான் 1 மந்த்க்கு முன்னாடி தான் இருக்கும். ரீசன்ட்டா இல்ல. ஆமா, 1 மந்த்னா அந்த முன்னாடி ஒரு ஸ்டீல் ஜக்கா, ஒரு செராமிக் ஜக் மாதிரி ஒண்ணு. செராமிக் சில்வர். நான் உங்களுக்கு அது பார்த்துட்டு அனுப்புறேன் சார். ஓகே, செய்யலாம். அது ஆயில் பாஸ்டல்லயே செய்யலாம். அது இப்ப ஆயில் பாஸ்டல்லயே செய்யலாம். நான் அது என்ன சொல்லுவான், நம்ம ஒரு மக்கு ஒண்ணு, ஸ்டீல் மக் இருக்கும் தெரியுமா? சிலிண்ட்ரிக்கல், ஒரு ஹேண்டிலோட, எவர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மக் இருக்கும் தெரியுமா? அது வீடுகள்ல நம்ம ஊர்கள தாராளமா இருக்கும். அது நான் செஞ்சிருக்கேன். அது நான் செஞ்சிருக்கேன். என்னப்ல? ஆமா, அது பார்த்தேன் சார். அது பார்த்தேன், நல்லா இருக்கு. அது செய்வோம், நம்ம அது செய்யலாம். இப்ப இதை எங்க கையெழுத்து போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதானா சார்? முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். இந்த ரைட் சைடு ப்ளூல ரெட்ல முடிச்சிருக்கேன் சார். இதுல கையெழுத்து போட்டலாமா? ஆமா சார். இப்ப பாஸ்டல்ல அவ்வளவு பெரிய கையெழுத்து வருமானதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. பாப்போம், இப்படி போட்டுருவோமா? ஓகே, இன்னைக்கு வந்து இன்னைக்கு 1ஆம் தேதியில 01/08/26. ஓகே, நம்பர் போட வரலையா? ஓகே, ரொம்ப திக்கா இருக்கு இது. இல்ல வந்துருச்சு, அவ்வளவு போதும். இல்ல போதும், அவ்வளவு போதும். இல்ல இப்ப இதுல
சரி சார், Digital. சூப்பர். Thank you so much. Thank you, ma. Okay. So I'll send the video and also the photographs. Okay. So when Okay. you're free, I have tell not me. We completed. can. நான் இது வரைக்கும் தான் பண்ணிருக்கேன். Yeah. நான் ஃபுல்லா முடிச்சிட்டு தான் அனுப்பணும். I have not Okay. done the blue Okay. and all. Okay, but இவ்வளவுதான் it's coming. பண்ணிருக்கேன். It's coming out very well. Coming out very well. Yeah. Okay, sir. Thank you. Thank you, ma. Thank you. So when you're ready for the yeah, okay, next sir. work, Now, you just let me know. I am ready always, sir. நீங்க தான் சொல்லணும். சரி. என்ன மெட்டீரியல்ஸ் அப்புறம் you send me the image of the jug that you want to do. We will go out of the Google call. We will talk about it, sir. சரி. Okay. Okay, ma. Okay, sir. Okay then. Bye, ma. Bye. Okay. Bye.